முன்னாடியெல்லாம் சீமான் அண்ணன் பேச்சு, இந்த சாட்டை துறைமுகம் பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருட்டு திமுக ஒர்க் ஆகுது. அந்த பாட்டை தவிர எந்த பாட்டும் இல்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வாராரையா அவரை வாராரையா, நல்ல வாயில வந்து தாராரையா. இந்த மண்ணில மானமுள்ள திமுக காரன் எவனாவது ஒருத்தர் இருந்தா இந்த வீதியில நீ ஸ்டாலின் தான் வராரு, மயில புடுங்க போறாரு அப்படின்னு பாட்டை போடுறா பாப்போம். தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நீ திராவிட வாரிசா இருந்தா, கலைஞரின் மகனா இருந்தா, எங்க அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு போட்டு பாடுறா தொட்டு பாடுறா. சரி, இவங்க நல்ல கட்சியாக இருக்கும், அப்போ இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு நானும், எனக்கு சேர்ந்தவங்களும், பசங்களும், ஃப்ரெண்ட்ஸும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களை முதல் கொண்டு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஓட்டெல்லாம் போட வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த மனுஷன் அடுத்த கொஞ்ச நாள் போன உடனே அவர் வீட்லேயே அவருக்கு எதிரில் உட்காந்து சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு, என்ன வேறு ஒன்றும் இல்லை, நீ சும்மா இங்கே ரோடாக போயிட்டு மைக்கை பிடிச்சி பேசி டப்பாவாக எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்ததெல்லாம் போதும், இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம், நானே உனக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு தரேன், நான் யாரை சொல்கிறேனோ நீ அவங்களையே நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். பயப்புல விசுவாசமான ஆளுங்க சத்தியமாக. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் விசுவாசிகள் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். துரோகிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் விசுவாசி இந்த மாதிரி சீமானண்ண மாதிரி இருக்கணும் ஆள். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.